அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் திருப்பாடல் 34 என்ன தெரியுமா சொல்லுது? டேஸ்ட் அண்ட் see how good is the Lord. ஆண்டவரை சுவைச்சு பார்க்கட்டாம், அவர் எவ்வளவு இனிமையானவர் அப்படின்னு சொல்லி. நாம உண்ணுகிற உணவு அதனுடைய சுவையை நாம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லபடியாக மென்னு உண்ணணும். நாம மென்னுகிற வேளையில ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, நம்முடைய பற்கள் அந்த உணவின் மீது பட்டுக்கொள்ளும். இரண்டாவது, நம்முடைய நாவு இருக்கு இல்லையா, அது அதன் சுவையை அறிந்து கொள்ளும். இப்போ ஒரு வேளையில இந்த பற்கள் இருக்கு இல்லையா, இவை ஒழுங்காக இல்லை. அதாவது இந்த பற்கள் ஏதாவது உடைஞ்சு போயிருந்தா, அல்லது பற்கள் அசிங்கமாக இருந்தால், ஐ மீன் பற்கள்ல ஏதாவது அங்கங்கே ஏதாவது அசிங்கங்கள் இருந்தால், அந்த உணவை நம்மால நல்லபடியா மென்ன முடியுமா? முடியாது. ஏன்னா அது வேதனையை கொடுக்கும். அதோடு நாவல ஏதாச்சும் குறைகள் இருந்தா, அல்லது நாவல் ஒரு காயம் பட்டு இருந்தா, அந்த உணவை கரெக்டா மென்னு சுவைச்சு உண்ண முடியுமா? கிடையாது இல்லையா? ஆகவே நாம் ஒரு உணவை கரெக்டா சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அந்த உணவை சாப்பிடுவதற்கு தேவையான அந்த பற்களும் நாவும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதே போலதான் ஆண்டவரை நாம சுவைச்சுக்கணும், வாழ்க்கையில சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பற்கள் நாவை போன்று இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆன்மா, இவை இரண்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இது நாள் வரை ஏதாவது காரியங்கள் தப்பாக நாம் பண்ணி இருந்தால் அவற்றிலிருந்து மனசு மாறுவோம். ஆண்டவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு நம்மை பரிசுத்த நிலைக்கு கொண்டு வரும்படியாக உயிர்த்திருக்கிறார். ஆகவே அவர் உயிர்த்தவராக நம் முன்னிலையில் நிற்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை நீ புதுப்பித்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே நாம என்ன பண்ணிக்கலாம்? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கடந்த காலத்தை எல்லாம் அந்த கடந்த காலத்திலே விட்டு விட்டு நிகழ்காலத்துல பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடு ஆன்மா, இந்த ஆன்மா ஒருபோதும் பழுதுபட்டு விடக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் மரித்ததுக்கு அப்புறமாக ஆன்மா கடவுள்கிட்ட போகணும். கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா, அது கரையோடு இருந்தால் அதனால் போக முடியாது. சரி, மரித்ததுக்கு அப்புறம் ஆன்மாக்கு என்ன நடந்தா தான் என்ன, அதுங்களுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிற நிலை நமக்குள்ள இருந்தா, மனசுல தயவு செய்து இதை மாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் பிறக்கிறவன் இறக்கத்தான் வேணும். அவன் இறந்ததன் பிறகு நம்முடைய நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா கடவுளை நோக்கி போகணும். கடவுளை சென்றடைந்தால் மாத்திரமே அதனுடைய உண்மையான அந்த நிலை பூர்த்தி அடையும். அப்போ பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத நிலையில ஆன்மாவை நாம வச்சுக்க கூடாது. ஆகவே ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், அதன் கரைகளை எல்லாம் கழுவி விடுவோம். கழுவுவதற்கான நல்ல ஒரு நிலை என்ன தெரியுமா? நாம் நம்முடைய தப்பான காரியங்களை நினைத்து, வாழ்க்கையில் இது நாள் வரை பண்ணிய தப்புக்களை நினைத்து, சில தப்புக்கள் அடுத்தவர்களுக்கு தெரியும், சில தப்புக்கள் நமக்கு மட்டுமே தெரியும், அவற்றை எல்லாம் நினைத்து ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வோம். அப்படி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுகிற வேளையில் நம்முடைய ஆன்மாவும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, நல்லபடியாக சுத்தமாக்கப்பட நாம் ஆண்டவர் பிரியப்படுவதன் படி அவரை நல்லபடியாக சுவைத்துக் கொள்ளலாம். அவரை சுவைத்துக் கொள்ளுகின்ற வேளையில், அன்றாடம் அவரை நற்கருணை மூலமாக சுவைத்துக் கொள்ளுகின்ற வேளையில், அவரை நாம் வேதத்தின் மூலமாக வாசித்து சுவைத்துக் கொள்ளுகின்ற வேளையில், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்க போக, அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக வாழ்க்கை மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக கொள்ளும். ஆமென்.